மொழி நம்முடைய உரிமை மட்டுமல்ல, தமிழ் மொழி நம்முடைய உயிர். தமிழை அழிக்க நினைத்தால் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க இந்த முயற்சியை 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களால தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இந்த முயற்சியால உங்களால இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது. தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா இந்த இயக்கத்தை இப்பொழுது வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களா திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. அதற்கு காரணம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அப்படிப்பட்டவர். எங்கோ உட்கார்ந்து கொண்டு கட்டளையிடக்கூடிய தலைவர் இல்ல நம்முடைய தலைவர். களத்தில் இறங்கி தொண்டர்களோடு தொண்டனாக கை கோர்த்து பணியாற்றிய கூடவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவங்களுடைய மொத்த உருவமாக உட்கார்ந்து இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். திமுக என்றைக்குமே தொண்டர்களை கைவிட்ட வரலாறு கிடையாது. தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அது கட்சி தலைவரை களத்தில் இறங்கி நிற்பார். அதுதான் திமுக. 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை. ஆனா இப்போ தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றி. எப்படி இந்த வெற்றி, அதற்கு பேர் உள்ளாட்சி தேர்தல் தொடர்ந்து வெற்றி, எப்படி இந்த வெற்றியை பெற முடிகிறது நம்மால் அப்படின்னு அதிமுக ஆச்சரியமா பாக்குறாங்க. அதற்கு ஒரு சின்ன கதையின் மூலம் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு ரன்னிங் ரேஸ், ஓட்ட பந்தயத்தில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம். அவனோட யாரும் ஓடி அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய தைரியம். ஒரு தடவை ஊர்ல ஒரு ஓட்ட பந்தயம் ரன்னிங் ரேஸ் நடந்தது. ஒரு வயதான முதியவர் அந்த போட்டியை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருந்தார். மற்ற எல்லாரையும் விட அந்த சிறுவன் வேகமாக ஓடி ஜெயிச்சிட்டான். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க. ஆனா அந்த வயதான பெரியவர் மட்டும் கைத்தட்டவே இல்லை. மீண்டும் ஒரு போட்டி நடந்தது. அந்த பையனை விட சற்று வயது அதிகமுள்ள குழந்தைகளோட சேர்ந்து கலந்து கொண்டு அந்த போட்டியிலும் அந்த சிறுவனே வேகமாக ஓடி திருப்பி ஜெயிச்சிட்டான். ஒட்டுமொத்த ஊருமே கைத்தட்டுச்சு. ஆனா அந்த வயதான பெரியவர் அப்பவும் கைத்தட்டவே இல்லை. அப்போ அந்த முதியவர்கிட்ட போய் அந்த சின்ன பையன் கேட்கிறான், நான் தான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டு இருக்கிறேன், எல்லாரும் கைத்தட்டுறாங்க, நீங்க மட்டும் ஏன் கைத்தட்ட மாட்டீங்கன்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்கிறார். அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, இந்த கிராமத்துல இருந்து வேறு 2 சிறுவர்களோடு உன்னால் ஓடி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுல ஒரு சிறுவன் சத்தான உணவில்லாமல் வாடுகின்ற ஒரு ஏழை வீட்டு பையன், மற்றொரு சிறுவன் கண்ணொலி இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி பையன். இவங்க 2 பேரையும் உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அந்த வயதான பெரியவர் கேட்டார். இப்போது பாருங்கன்னு சொல்லி திருப்பி ரன்னிங் ரேஸ் ஓடி முதல் ஆளாக திருப்பி அந்த பையன் தான் வெற்றி பெற்றான். மற்ற 2 சிறுவர்களும் கொஞ்சம் பின்னாடி தடுமாறி கொண்டுதான் வந்தாங்க. இதை பார்த்த மக்கள் கூட்டம் இந்த முறை வெற்றி பெற்ற இந்த சிறுவனுக்கு கை தட்டவே இல்லை. அப்போ அந்த சிறுவன் போய் தாத்தாட்ட கேட்டான், போன முறை ஜெயிக்கும் போதெல்லாம் கை தட்டாங்க, இந்த முறை ஜெயிக்கும் போது ஏன் இந்த ஊர் ஜனங்க கை தட்டல பொண்ணு. அப்போ அந்த தாத்தா சொன்னாரு, இப்போ மீண்டும் ஓடு, அதே பசங்களோட போட்டி போட்டு ஓடு, ஆனா இந்த தடவை அந்த 2 சிறுவர்களுடைய கைகளையும் பிடித்து கொண்டு சேர்ந்து ஓடு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த சிறுவனும் அந்த 2 பேருடைய கைகளையும் பிடித்து கொண்டு சீராக ஓடினா 3 பேரும் ஒன்னாக அந்த ரேஸ்ல ஜெயிச்சாங்க. இப்போ அந்த ஒட்டுமொத்த ஊருமே அந்த பையனை பாராட்டுச்சு. இப்படிதான் திமுகவுடைய வெற்றி. இதே போன்ற ஒரு வெற்றியை தான் திமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்போகின்றது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெற இருக்கின்றது. பாசிஸ்டுகளுடைய காலம் முடிவுக்கு வர இருக்கின்றது. அந்த குறிக்கோளோடு நாம் அனைவரும் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி தேர்தல் பணியாற்ற துவங்கி விடுவோம். இந்த மாபெரும் மாநாட்டின் மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன். இளைஞரணி தம்பிகளுக்கென்று இந்த முறை ஒரு லட்சியம் இருக்கிறது. அது என்ன லட்சியம்னா, 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்றைக்கு அண்ணா அறிவாலயமே மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு நின்றுச்சு. தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு தான் கழக தலைவராக பொறுப்பேற்றாங்க. அப்பொழுது அவர் கூறிய ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது, சாதி பேதமற்ற
சமூகம் அமைந்திட வேண்டும். ஆணுக்கு பெண் சமம். திருநங்கையர் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளி வீச வேண்டும். பகுத்தறிவு வழியில் உலகை காண வேண்டும். மிக மிக முக்கியமாக நாடெங்கும் காவிச்சாயம் பூச நினைக்கின்ற பாசிஸ்டுகளை வீழ்த்த வேண்டும். இந்த கனவை நான் காண்கின்றேன். நான் மட்டுமல்ல, இயக்கத்தின் கோடான கோடி தொண்டர்களும் சேர்ந்து காண்கின்றோம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு சொன்னாங்க. நான் சொல்றேன், எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்கள், எங்களுக்கு அந்த லட்சியம், தலைவர்களுடைய அந்த கனவை நினைவாக்கி தர வேண்டியதுதான் எங்களுடைய அடுத்த வேலை. இந்த லட்சியம் ஏதோ தனிப்பட்ட ஒரு உதயநிதி லட்சியம் அல்ல. இங்கு வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞரணி தம்பிமார்களுடைய லட்சியம். இந்தியா முழுவதும் காவிச்சாயம் பூச நினைக்கின்ற பாசிஸ்டுகளை வீழ்த்துவதே அந்த லட்சியத்தின் முதல் படி. காவிச்சாயத்தை அழிச்சுவிட்டு சமூக நீதி வண்ணத்தை பூசி எல்லோரும் உறுதியேற்று உழைப்போம். அதற்கு அடித்தளமிடுகின்ற வகையில் இன்னைக்கு இந்த மாநில உரிமைகள் முழக்கம்னு இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. எனவே தலைவர் அவர்களே, இந்த இளைஞரணி, நீங்கள் இப்போ கழக தலைவர் ஆயிட்டாலும் இந்த இளைஞரணிக்கு எப்பவுமே நீங்க தான் தலைவர், செயலாளர். நான் பேருக்கு தான் செயலாளர். இந்த இளைஞரணிக்கு பர்மனண்டா எப்பவுமே நீங்க தான் செயலாளர். இது உங்களுடைய குழந்தை. இந்த அணிக்கு தாயும் நீங்க தான், தந்தையும் நீங்க தான், எல்லாமும் நீங்க தான். எனவே இந்த குழந்தைங்க, இப்போ இந்த குழந்தைங்கலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. எனவே அந்த குழந்தைங்களுக்குலாம் நிறைய பொறுப்பு கொடுங்க, நிறைய வேலை கொடுங்க. வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுதியான வேட்பாளர்களுக்கு, தகுதியான இளைஞர்களுக்கு போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை கொடுங்க. கண்டிப்பா எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்கள் உழைத்து அந்த வெற்றியை உங்களுடைய காலடியில் நாங்கள் சமர்ப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு, இது வெறும் இளைஞரணி கிடையாது, இது கலைஞரணி என்று கூறிக்கொண்டு, கழக இளைஞரணியுடைய இந்த மாநாடு வரலாற்றில் என்றைக்கும் நிலைச்சிருக்கும். சேலத்தில் கூடியுள்ள நம்முடைய இளைஞர் படை டெல்லியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை விரட்டி அடிக்கப் போவது உறுதி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.